சென்னை திருவொற்றியூர், மீஞ்சூர், அத்திப்பட்டு, புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் 4 சக்கர வாகன நிறுத்துமிடத்தில் புகுந்த மழைநீர். சென்னை வில்லிவாக்கத்தில் தொடர் கனமழையால் 200 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆவடி கோவில் வதாக ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிகள், சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். வெள்ளத்தில் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் வருவதாக பொதுமக்கள் புகார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சி. இந்து முன்னணியினர், காவல்துறையினர் இடையே தள்ளுமுண்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. மத்திய படை பாதுகாப்புடன் தீபமேற்ற உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன். திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் கூட தடை விதித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. போலீஸ் தடையை மீறி தீபத்தூணில் தீபமேற்ற இந்து முன்னணியினர் முயன்றதால் பதற்றம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற மத்திய படை பாதுகாப்புடன் வந்த மனுதாரர். 144 தடை உத்தரவு இருப்பதால் மலையேற அனுமதிக்க முடியாது என காவல்துறையினர் மறுப்பு. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ்நாடு அரசு முறையீடு. இன்று காலையில் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளதாக அரசு வழக்கறிஞர்கள் தகவல். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கும் நீதிபதி GR சுவாமிநாதன் மீது தலைமை நீதிபதியிடம் புகார் அளிக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் பேட்டி. வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால் அவர் இதே மாதிரி வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். திமுக ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தீபம் ஏற்றுவதையே எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் என பேச்சு. ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி,
ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்திய காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு. திமுக தரப்பில் குழு அமைத்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படும் என செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் விவரித்தேன். டெல்லியிலிருந்து திரும்பிய பின்னர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லியில் இன்று ராமதாஸ் தரப்பு பாமகவினர் போராட்டம். தமிழ்நாட்டில் மழை என்பதால் டெல்லிக்கு சுற்றுலா சென்றுள்ளதாக அன்புமணி தரப்பு விமர்சனம். ஒட்டுமொத்த மக்கள், குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இங்கே மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் ஏதோ சுற்றுலா போகிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெருசு. சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி பாமகவின் அன்புமணி தரப்பினர் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு அழைப்பு. தேங்கும் மழைநீரை அகற்ற தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வடிகால் வசதிகளை முறையாக செய்து முடிக்காததே மக்களின் துயரத்துக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் சென்னையில் காலமானார். வயது மூப்பின் காரணமாக உயிர் பிரிந்தது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இரு நாட்டு நல்லுறவு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சிகரெட், புகையிலை, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு கூடுதல் கலால் வரி. மக்களவையில் மத்திய கலால் வரி திருத்த மசோதா நிறைவேற்றம். ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற்றது மத்திய அரசு. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உத்தரவு வாபஸ். சத்தீஸ்கரில் வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு, 2 பேர் காயங்களுடன் மீட்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர்கள் கோலி, கெய்க்வாட் சதம். அபாரமாக விளையாடி 359 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எட்டியது தென்னாப்பிரிக்கா.